பாருங்க, நல்லா பாருங்க. பட்ட பகல்ல குளுத்தர் வெயில்ல பொது இடங்களில் எடுத்த ஃபோட்டோஸ். வண்டலூர் ஜூ, வள்ளுவர் கோட்டம், மெரினா பீச்சு, இந்த மாதிரி இடங்களில் பெரிய கலாச்சார சீரழிவே நடந்துட்டு இருக்கு. பெரிய எடுத்து பசங்க, நாங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். சார், கொலை செய்கிறவன் கொள்ளை அடிக்கிறவன் இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, ஆக்ஷன் எடுங்க. பஸ் ஸ்டாண்ட் நிற்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை ஈவ் டீசிங் பேர் அரெஸ்ட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? ஈவ் டீசிங்ல மெட்ராஸ்ல இதுவரையும் 4 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்திருக்காங்க. அப்போ நீங்க தானே எழுதுறீங்க. போலீஸ் என்ன பண்ணிச்சுன்னு சும்மா கை நீட்டி பேசாங்க சார். அவர் கேட்டது என்ன தப்பு? நாகராஜ், அதிகமா பேசாதீங்க. நான் உங்க 2 மீட்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வால்யூமை ரைஸ் பண்ணாதீங்க சார். பதில் சொல்லுங்க. அதான் அவங்க பேசிட்டு இருக்காங்களே, நீ ஏந்திக்கிறா உட்காரியா? அட விடுங்கப்பா. கை கட்டி வேடிக்கை பார்க்க சொல்றியா? லேடி போலீஸ் மொட்டில வாய் மூடுன்னு சொல்றேன்ல. என்ன பசங்க ஏதாவது சிரிச்சு பேசுங்க. மிஸ்டர், கிண்டல் உட்கார்றியா இல்லையா? தூக்கி போடுறீங்க சார். சரியாகும். இவர்களின் இன்னும் பல அரிய பொன்னான அந்யோன்ய காட்சிகளை பார்க்க வேண்டுமா? சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஹோட்டல் செனோரிட்டாவுக்கு வரவும். இப்படிக்கு ஊர் அங்க பாரு. ஓ, லெட்டர் வொர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கே. அது ஓகேப்பா, இங்க பாரு. நாம் விரும்பும் பெண்ணை விட நம்மை விரும்பும் பெண்ணை மணப்பதே மேல். இது உனக்கு தெரியுது, அந்த ஆட்டோக்காரருக்கு தெரியுது. வாட்ஸ் தி யூஸ்? இது அந்த பிரேம படிக்க சொல்லு. அவன் வந்தா அவனை விரும்புற என்ன விட்டுட்டு இன்னொரு லூஸோட சுத்திக்கிட்டு இருக்கான். சரி சரி வா. எங்கப்பா அந்த கேப்டன்? வேணாம் போயா. சிங்கம் கிளம்பிடுச்சுடா. ஒரு வேலை சாய்க்கினார் மாதிரி இருக்க. ஏ மஞ்சப்பை, அருவாள் விட மாட்டே நீ. அவர் போலீஸ் மேன், கன் வச்சிருப்பாரு. எதுக்கும் கொஞ்சம் உஷாராரு. நீ தான் ஒரிஜினல் லவர் தெரிஞ்சு ஒன்னு ஷூட் பண்ண போறாரு. ஐ, என்ன அவருக்கு தெரியாது. ஐ, நான் சொல்லி கொடுத்துருவேனே. இந்த தலைவர்கள்லாம் செத்த டிவியில வாசிப்பாங்களே, அந்த எசம் மாதிரி இருக்கு. நாடா அட்வைஸ் ஐயா சாமி ரொம்ப தான் சவுண்ட் விடுறாரு. அப்பங்க வரும்போது அட்மாஸ்பியர் இப்படி இருந்தா சரி வராது. ஆமா, என்ன பண்ணலாம்? 100 பேரை திருத்தது தான் கஷ்டம், கெடுக்கிறது ரொம்ப ஈஸி. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க போறீங்க? ஒண்ணுக்கு வருது. டாய்லெட் இஸ் தேர், அங்க போங்க. நீ சின்ன வயசுல திருடன் போலீஸ் விளையாண்டப்போ நீ எப்போ திருடனாவே இருப்பிய. அப்போ நினைச்சேன்டா நீ போலீஸா தான் ஆகணும்னு. நீ மாத்திரம் என்னவா 10 ரூபா வாங்கிட்டு சினிமா பார்க்க போவ, 2-5 ரூபா டிக்கெட் வாங்குவ, உன்னை பிளாக்ல 10 ரூபாய்க்கு வித்துட்டு ஓசியில சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன். அப்பவே நீ பெரிய தொழிலாளியா. நீ இன்னும் மறக்கவே இல்லடா நீ. அதை அப்புறம் மறக்க முடியும். என்னம்மா அப்படி பாக்குற? நானும் உங்க ஒப்பனும் சின்ன வயசுல ஒரே ஸ்கூல் தாமா. இவ்வளவு பெரிய பொண்ணுடா உனக்கு. வயசாலையாடா நீ. நீ மாத்திரம் என்னவா தலையெல்லாம் நிறைஞ்சு போச்சு. Forfeit the game before somebody else takes you out of the frame and put your name to shame. Cover up your face. You can't run the race. The pace is too fast. It just won't last. உனக்கு அப்புறம் இவ்வளவு அழகான பையன், அம்மா ஜாடையா? உன் பொண்ணு எப்படா கல்யாண சாப்பாடு போட போறா? You love the way I look at you. Taking pleasure in the awful things you put me through. நாம தான் காலாகாலத்தில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சமாச்சாரங்களை செஞ்சிருக்கணும். எனக்கு பிரேம் வேண்டாம். நான் அவனை மறந்துட்டேன். வாழ போன காதல் வரதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு நிம்மதியா இருந்தேன், எவ்வளவு இன்னோசென்ட்டா இருந்தேன். காதல் போய் என் பேரண்ட்ஸ் நான் இங்க படிச்சிட்டு இருக்கேன் நம்பிட்டு இருக்காங்க. என்ன போய் சொல்ல வச்சு காதல் எனக்கு தேவையில்லை.
Please do something. என்ன மனோ? அங்க பாரு. மேடம் ஆட்டோகிராஃப் ஒரே ப்ளீஸ். என்னடா பண்ண? சன் டிவி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். நந்தினி கேரக்டரை பற்றி விசாரித்தேன். எப்படி பிரேம் அப்பா விசாரிக்கிற மாதிரி அவள் நியூஸ் மட்டும்தான் வாசிக்கிறாளா இல்லை சீரியலும் நடிக்கிறாளா? வேற ஏதாவது ஆன்ஸ்நேயம்லாம் இருக்கா? ரொம்ப நல்ல பொண்ணு சார். ஓகே. ஊர்லேயே அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தானே, அவனோட இன்னும் தொடர்பு இருக்கா? இப்படி கண்ணாபின்னான்னு விசாரிச்சிட்டேன். ஏய், இதுக்கு மேலே மறைக்காத. ஒரு கிரிக்கெட் பிளேயரோட உனக்கு கல்யாணமாமே. அவங்க அப்பா தான் ஃபோனில் பேசினாரு. உன்னை பற்றி தான் விசாரிச்சாரு. விசாரிச்சாரா? என்ன விசாரிச்சாரு? பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு, மற்ற ஆண் ஸ்நேகம்லாம் இருக்கா, மீடியாவில் இருக்கல்ல, அதான் கேட்டேனாரு. ஒரு வேளை அது மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன். ரெண்டாவதா பிரேம் சார், உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. நந்தினியோட கிளி பிரேமை பார்த்து உரப்பூசான்னு சொல்லும் போதெல்லாம் அது குட் மார்னிங் சொல்லுதுன்னு இவ சமாளிச்சிட்டு இருக்கா. உரப்பூசானா சிங்களத்தில் திருட்டு பூனான்னு அர்த்தம். ஸோ பிரேமும் செம கோவத்தில் வருவான். சப்போஸ் அதுவும் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன். மூணாவதா ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டேன். எங்கிருந்தாலும் வாழ்க்கைன்னு கிளம்பி போயிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஊர்லேயே செட்டில் ஆகிடுவேன். டேய், அப்பனா உங்கள் தாத்தாட்ட சொல்லி உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்க சொல்கிறேன்னே. என்னடா அவ்வளோ கேஷுவலாக சொல்கிற? வேற என்ன பண்ணுறது? தண்ணி அடிச்சு தாடி வளர்க்க சொல்றியா? எனக்கு ஏற்கனவே சரியா தாடி வளராது. டேய், நீ போய் தானே சொல்ற? அட உண்மையாதான்பா. பாரு போடா. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? உங்கள் அப்பா எங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. எதுக்கு? என் கேரக்டர் பற்றி விசாரிக்கிறதுக்கு. பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு, ஆம்பளைங்க சகவாசம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. ஐ வாஸ் ஸோ அப்செட். பட் காரில் வரும்போது யோசிச்சு பார்த்தேன், அவர் ஏன் இப்படி விசாரிச்சாரு? எல்லா மேலே இருக்க அக்கறையினால தானேப்பா. தான் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணுன்ற ஆசையினால் தானே. நத்திங் ராங் இன் தட், யூ நோ. ஸோ நான் என் வேலையை ரிசைன் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். Really, Nandini? இவ்வளோ பாசிட்டிவான பொண்ணா நீ? We've got to celebrate this. Wait up! One chicken yellow rice casserole and cafe mocha monster drink. And for her, one chicken pepperoni pizza. Thank you, sir. Yeah. Enemy, parrot. இங்க பாரு, enemy, parrot. போ, parrot. அது அந்த டேபிள். அப்படியே, come on.